நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. വീണ്ടും ഒരു പ്രാവശ്യം കൂടെ എന്നോട് കൂടെ ദൈവസന്നിധിയിലായിരിക്കാൻ ദൈവത്തിന്റെ വചനം ശുശ്രൂഷിക്കാൻ സാവകാശം ലഭിച്ചതിൽ ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. மறுபடியுமாக உங்களோடு கூட சேர்ந்து ஐக்கியப்படுவதற்கும் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ഈ നിലയിൽ അവസരം ഒരുക്കിയ രാജപാളയ സഭയോട് വിശേഷാലത്തെ നിർദ്ദേശിച്ചുകൊണ്ടുള്ള പ്രത്യേക സ്നേഹം നന്ദി അറിയിക്കുക. இவ்விதமாய் இந்த நாட்களிலே விசேஷித்த கூட்டங்களை ஆயத்தப்படுத்தின இந்த திருச்சபையாருக்காகவும் அதற்கென்று என்னை அழைத்த சபையின் மூப்பர்களுக்காகவும் நான் குறிப்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை தமிழகத்திலே அதிகமான சந்தர்ப்பங்களில் நான் வந்து ஊழியம் செய்த ஒரு சபை இந்த ராஜபாளையம் சபையாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எனக்கு 74 வயதாகிறது. இப்படியாக ஒரு முறை கூட வருவதற்கு பரலோகத்தின் தேவன் எனக்கு அனுமதி தந்தார். அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த முறை என்னை அழைத்த பொழுது மிகவும் மகிழ்ச்சியோடு தான் நான் வருகிறேன் என்று சொன்னேன். காரணம், நீங்கள் எல்லாரும் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். உங்களுடைய முகத்தை ஒரு முறை கூட பார்க்கலாமே, உங்களோடு சந்தோஷப்படலாமே என்ற நிலைமையில தான் நான் அதற்கு ஒப்புக்கொண்டேன். இப்பொழுது விதமாய் பயணம் செய்வதற்கான ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் தனியாகவே காரை ஓட்டி கொண்டுதான் வந்தேன். இனி ஒரு முறை கூட இவ்விதமாக நான் காரை ஓட்டிக்கொண்டு ஆரோக்கியமாக உங்களிடையே வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி கிடைக்குமானால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தமிழ்நாட்டில் വരുന്ന കാലം മുതൽ എന്റെ മലയാളം തമിഴിലേക്ക് മാറ്റുന്നത് കർത്താവിന്റെ വിലപ്പെട്ട ദാസൻ യേശുരാജ് അവர்களாണ്. நான் தமிழகத்திலே வந்த காலம் முதல் என்னுடைய மலையாள செய்தியை தமிழாக்கம் செய்யக்கூடியவர் எங்கள் சகோதரர் യേശുരാജ் தான். இப்படியாக நாங்கள் 2 பேரும் ஒன்றாக இருப்பதற்கு இந்த நாளிலும் தேவன் தயவு செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த முறை நான் வந்த பொழுது நம்முடைய യേശുരാஜனுடைய துணைவியார் இங்கே இருந்தார்கள். அவருடைய இல்லத்திலே போகவும் அவர்களோடு கூட ஐக்கியப்படவும் ஆகாரம் புசிக்கவும் சந்தோஷப்படவும் ஆண்டவர் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இப்பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய அன்பு சகோதரி அங்கே இளைப்பாறுகிறார்கள். அவ்விதமாக அந்த வழியில தான் நாம் எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். முன்னும் பின்னுமாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்குள்ளதாக சீக்கிரம் வருவாரானால் அவருடைய சமூகத்திலே நாம் சென்று சேரலாம். இம்முறை நம்முடைய சகோதரன் യേശുരാஜனுடைய மகனும் பேரனும் இந்த ஆவிக்குரிய ஊழியத்திலே பங்கெடுப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன்.
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. സാധാരണ രാജപാളയ സഭയിൽ സ്പെഷ്യൽ മീറ്റിംഗിലൊക്കെ വരുമ്പോൾ ഇത്രയും പേരൊന്നും അല്ല കാണുന്നത്. ഇപ്പോൾ വ്യക്തി പറഞ്ഞിട്ടുണ്ട്. சாதாரணமாக ராஜபாளையம் சபையிலே சிறப்பு கூட்டங்கள் என்று சொன்னால் அதிகமான நபர்கள் வருவார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கிறது தெரியவில்லை. ஆட்கள் குறைவாக காணப்படுகிறார்கள். நாற்காலிகள் எல்லாம் நிரம்பி இந்த காலி இடங்கள் எல்லாம் பிள்ளைகளால் நிரப்பப்பட்டு இருக்கும். சாதாரணமாக ஆனால் இவ்வளவு பேர் நீங்கள் வந்ததற்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். കർത്താവ് തരുന്ന ഈ ദിവസങ്ങളിൽ ഞാൻ സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത് യേശുക്രിസ്തുവിന്റെ 3 ന്യായാസനങ്ങളെ പറ്റിയാണ്. கர்த்தருக்கு சுத்தமானால் தேவன் அனுமதிப்பாரானால் இந்த நாட்களிலே நான் தியானிக்கும்படியாக விரும்புகிற விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 3 நியாயாசனங்களை பற்றித்தான். ഒന്ന് നീതിയുടെ ന്യായാസനം. ஒன்று நீதியின் நியாயாசனம். നമുക്ക് വാക്യം ഒന്ന് വായിക്കാം. நாம் அந்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தர்க்கபலனை அடைவதற்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இது நீதியுடைய நியாயாசனம். இது நீதியின் நியாயாசனம். அடுத்தது தேஜசித்த சிம்மாசனம். அடுத்தபடியாக மகிமையின் சிம்மாசனம். നമ്മൾ വായിക്കുന്നത് മത്തായിയുടെ സുവിശേഷം 25-ാം അധ്യായം 31-ാം വാക്യത്തിൽ. நாம் அதை மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இது நீதியுடைய நியாயாசனம் കഴിഞ്ഞ് 7 വർഷം കഴിഞ്ഞ് സംഭവിക്കുന്നതായിരുന്നു. நீதியினுடைய நியாயாசனத்துக்கு பிற்பாடு 7 ஆண்டுகளுக்கு பின் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. நான் மீண்டுமாக இதை விவரமாக உங்களுக்கு விவரித்து சொல்லக்கூடும். அதனால இப்பொழுது ஒரு சுருக்கமான நிலைமையிலே நான் அதை சொல்லுகிறேன். തേജസ്സിന്റെ സിംഹാസനം കഴിഞ്ഞ് 1000 കൊല്ലം കഴിഞ്ഞ് മറ്റൊരു ന്യായാസനമാണ്. இந்த மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு பிற்பாடு 1000 ஆண்டுகளுக்கு பின் இன்னொரு சிங்காசனம் வரும். அதற்கு பெயர் வெள்ளை சிம்மாசனம் என்பது. அதை நாம் மிக முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மருத்துவர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு கிடைத்தார்கள். ഈ ദിവസങ്ങളിൽ ഈ 3 ന്യായാസനങ്ങളെ പറ്റിയാണ് ഒപ്പമായിട്ട് പറയാനും പഠിക്കാനും നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നത്. இந்த 3 நியாயாசனங்களை பற்றித்தான் சுருக்கமாகவும் விவரமாகவும் நாம் மெதுவாகவும் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். വളരെ സന്തോഷകരവും മനോഹരവുമായ ഒരു കാര്യങ്ങൾ പറഞ്ഞിട്ട് ഞാൻ വിഷയത്തിലേക്ക് വരാം. மகிழ்ச்சிக்குரியதும் மிகவும் நமக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கு வருகிறேன். நீதியின் சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியது தேவ சபை.
എന്നാൽ അടുത്ത ന്യായാസനം തേജസ്സിന്റെ സിംഹാസനമാണ്. ஆனால் அடுத்த சிங்காசனம் மகிமையுள்ள சிங்காசனம். ആ സിംഹാസനത്തിന്റെ ന്യായാസനത്തിൽ ഇരിക്കുന്നത് യേശുക്രിസ്തു മാത്രമല്ല. அந்த மகிமையின் சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பது இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, പിന്നെ ആരും കൂടെ பிறகு மறுபடியும் யாரும் அமர்ந்திருக்கிறார், அவரோட யாரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க, உட்கார்ந்திருக்காங்க. ന്യായം വിധിക്കാൻ ജഡ്ജിയായിട്ട് അഥവാ ജഡ്ജിങ് പാനലിൽ യേശുക്രിസ്തുവിനോട് കൂടെ ഇരിക്കുന്നത് ആരാണെന്ന് അറിയാമോ? நியாயம் தீர்க்கும்படியாக நியாயாதிபதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பது யார் தெரியுமா? ഒരാൾ പറഞ്ഞത് ദൂതന്മാർ. ദൂതന്മാർക്ക് എന്റെ മക്കളെ അവകാശമില്ല. தூதர்களுக்கு பிள்ளைகளே அதற்குரிய உரிமை இல்லை. നിങ്ങൾ ആരെങ്കിലും LLB പഠിച്ചിട്ടുണ്ടോ? நீங்கள் யாராவது சட்டம் படித்திருக்கிறீர்களா? LLB ഇല്ല. LLB പഠിച്ച് വക്കീലായി പിന്നെ അത് പ്രാക്ടീസ് ചെയ്ത് പിന്നെ ജഡ്ജായിട്ടൊക്കെയാണ് വരുന്നത്. LLB படிச்சு வக்கீலாக தொழில் புரிந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அனுபவத்துல தான் ஜட்ஜா வர முடியும். നമ്മൾ ആരും പഠിച്ചിട്ടില്ല. நம்ம யாரும் அதை படிக்கல. നമ്മളാണ് ജഡ്ജിങ് സീറ്റിൽ കർത്താവിനോട് ഇരിക്കാൻ പോകുന്ന. நாம தான் ஆண்டவரோடு கூட நியாயாசனத்திலே நாம் அமர போகிறோம். ഈ ലോകത്തെ ന്യായം വിധിക്കാൻ യേശുക്രിസ്തുവിനോട് കൂടെ നമ്മൾക്ക് ഇരിക്കാൻ പോവാം. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் உட்கார போகிறோம். വിശ്വാസമുണ്ടോ? நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? വചനം കാണില്ല. நாங்க உங்க வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 6:2. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிகிறார். இந்த வசனம் இந்த அளவுக்கு வாய்க்கிறது. அங்கே என்ன வாசிக்கிறோம்? விசுத்தன்மார் லோகத்தை விதிக்கும், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் யாரு? பரிசுத்தவான்கள் யாரு? பதில் சொல்லுங்களேன். இது பிரசங்கம் கிடையாது, பைபிள் கிளாஸ். அதனால நிச்சயமா கேள்விகள் கேட்கப்படும். அப்போ பதில் சொல்லுங்க. யார் பரிசுத்தவான்கள்? சரிதான், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்று சொன்னால் போதும். நாம் தான் பரிசுத்தவான்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது നമ്മുടെ ജന്മ പാപവും കർമ്മ പാപവും ഒരുപോലെ ചെയ്ത് യേശുക്രിസ്തുവിന്റെ വിശുദ്ധിയിലേക്ക് നമ്മെ കൊണ്ടുവരും. நம்முடைய ஜென்ம பாவமும் கர்ம பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி நம்மை கிறிஸ்துவின் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவராக மாற்றி இருக்கிறார். അതുകൊണ്ട് തന്നെ യേശുക്രിസ്തുവിന്റെ വിശുദ്ധിക്ക് പറഞ്ഞിരിക്കുന്ന അതേ പദമാണ് നമ്മളെ വിശുദ്ധന്മാരെന്ന് വിളിച്ചിരിക്കുന്നത്. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்திற்கு என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதோ அதே வார்த்தை தான் நம்மையும் பரிசுத்தவான்கள் என்று அழைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. புரிஞ்சிருச்சா? യേശുക്രിസ്തുവിനെ വിശുദ്ധനെന്ന് വിളിച്ചിരിക്കുന്ന അതേ പദമാണ് വിശ്വാസികളെ വിശുദ്ധർ എന്ന് വിളിച്ചിരിക്കുന്നത്. இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தர் என்று எந்த வார்த்தையால் அழைக்கப்பட்டிருக்கிறதோ அதே வார்த்தையால் விசுவாசிகளாகிய நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ഗ്രീക്ക് ഭാഷയിൽ ആഗിയോസ് എന്ന വാക്കാണ്. கிரேக்க மொழியிலே ஆகியோஸ் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. അപ്പൊ യേശുക്രിസ്തുവിനോട് കൂടെ ആ ജഡ്ജിംഗ് പാനലിൽ നമ്മളും കൂടി ഇരുന്ന് ലോകത്തെ വിധിക്കും. அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த நியாயாசன அந்த பெஞ்சிலே நாமும் உட்கார்ந்து உலகத்தை நியாயம் தீர்ப்போம். அதுக்கு பிரத்யேகமாக எந்த படிப்பும் வேண்டியது, ஒரு படிப்பு வேண்டியது. படிப்பில்லாட்டாலும் பரவாயில்லை, ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு அந்த உரிமை கிடைக்கும். ரட்சிக்கப்படுதல் என்பது அது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பட்டம் தான். இங்கிலீஷில் BA, ஆங்கிலத்தில் BA, born again, மறுபடியும் மீண்டும் பிறந்தவர்.
எல்லாரும் நாம் இருப்போம். അത് മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, നമ്മുടെ ഈ ലോകത്തെ ഭരിക്കുകയും ചെയ്യും. വിധിക്കുക മാത്രമല്ല, ഭരിക്കുകയും ചെയ്യും. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறது மட்டுமல்ல, உலகத்தை ஆளுகையும் செய்வோம். വെളിപ്പാട് പുസ്തകം 2-ാം അധ്യായം 26-ാം വാക്യം വായിച്ചു. வெளிப்படுத்தின விசேஷம் 2-ாம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்களேன். வெளிப்படுத்தல் 22:26. என் கிரிகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் உள்ளது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிകളുടെ മേൽ അധികാരം കൊടുക്കും. ஜாதிகளின் மேல் நான் அதிகாரம் கொடுப்பேன். അവിടെ ലോകത്തെ മുഴുവൻ ഭരിക്കാൻ നമുക്ക് അവകാശം കിട്ടുന്നില്ല. ശ്രദ്ധിക്കണം. அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும், உலகம் முழுவதையுமான ஆளுகை செய்வதற்கான அதிகாரம் நமக்கு கிடைப்பதில்லை. ഇപ്പൊ പറഞ്ഞത് 1000 ആണ്ട് വാഴ്ച എന്ന് പറയുന്ന ഒരു കാലം ഈ ലോകത്തിലുണ്ട്. இப்ப நான் சொல்ற காரியம் 1000 ஆண்டு ஆட்சி என்ற ஒரு காலம் உலகத்துக்கு வரப்போகிறது. இப்போ நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில புரிந்து கொள்ளுங்கள், பிறகு உங்களுக்கு விவரமாக சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு 1000 வருடம் வரப்போகிறது. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்தை நாமும் ஆளுகை செய்வோம். ஆனா உலகம் முழுவதையும் அல்ல. அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த ஆட்சியிலே யூதர்களை ஆட்சி செய்வதற்குரிய அந்த அதிகாரம் நமக்கு கிடைப்பதில்லை. அப்படியானால் யூதர்களை யார் ஆட்சி செய்வார் என்று நாம் பார்க்கலாமே. மத்தேயு 19:28 பாருங்களேன். மத்தேயு 19:28. மறுபடியும் காலத்திலே மனுஷகுமாரன் அவருடைய உண்மையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? അന്ന് യഹൂദന്മാരെ ഭരിക്കുന്നത് അപ്പോസ്തലന്മാരായ 12 പേർ. அன்றைக்கு யூதர்களை நியாயம் தீர்ப்பது, அளவற்றால் ஆளுகை செய்வது அப்போஸ்தலர்களாய் இருந்த 12 பேர் தான். அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோத்திரத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. மீதமுள்ள இவ்வுலக மனிதர்களை கர்த்தரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம். நீங்கள் தேர்தல் முடிஞ்சிருச்சு. நீங்க தேர்தலில் எப்பயாவது நின்று இருக்கீங்களா? இல்லை. ഇവിടെ ഭരിക്കണമെങ്കിൽ ഇലക്ഷന് നിൽക്കണം, പിന്നെ ജയിക്കണം. എന്നാ പോരാ, ജയിക്കണം, പിന്നെ മന്ത്രിയാകണം. இங்கே ஆட்சி செய்ய வேண்டும் என்றால், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றால் தேர்தலில் நிக்கணும், பிறகு ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும் போதாது, பிறகு மந்திரி ஆகணும். இப்படிதான் தான் ஆளுகை செய்ய முடியும். ஆனால் உலகத்தை ஆளுகை செய்வதற்கு ஒன்னும் செய்ய வேண்டாம், ரட்சிக்கப்பட்டா போதும். தேவனுக்கு இந்த 1000 ஆண்டு ஆட்சியின் முடிவில் தான் வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படுகிறது. அப்போ இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே, அந்த நியாயாசனத்திலே, அந்த பெஞ்சிலே யார் இருக்கிறா? அங்கே முக்கியமான பிரதானமான இருக்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அங்கே அவர் கூட யார் இருப்பாங்க? தெரியுமா? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல பிரதானமான முக்கியமான இருக்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பார். அவரோடு கூட யார் இருப்பார்? അന്നത്തെ ലോകത്തെ വിധിക്കാൻ, அன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை நியாயம் தீர்க்க. അന്നത്തെ ലോകത്തെ എന്ന് പറയുമ്പോൾ അതുവരെ മരിച്ചവരെയും ജീവനോട് ഇരിക്കുന്നവരൊക്കെ ന്യായം തീർക്കും. அன்றைக்கு மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். അപ്പൊ വെള്ളസിംഹാസനത്തിന് മുമ്പിൽ വരുന്നത് അതുവരെ മരിച്ച് പുനരുത്ഥാനം ചെയ്യാത്തവരെല്ലാം.
அப்ப வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக மரித்து அதுவரையிலும் உயிர்த்தலாத எல்லாரும் வருவார்கள். அது உங்களுக்கு திடீரென்று புரிந்து கொள்ள முடியாது. அது பிறகு நான் விவரமாக சொல்றேன். ஆனால் அந்த நியாயாசனத்திலே கிறிஸ்துவோடு கூட யார் இருப்பார்கள்? வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பிலே நாமும் கூட இருப்போம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசித்த வாக்கியத்திலே அது தெளிவாக இல்லை. ஆனால் தானியேல் தீர்க்க புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலின் தீர்க்க தரிசனம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே வெள்ளை சிங்காசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிறுத்தி நிறுத்தி வாசித்தால் போதும். நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுளுள்ளவர் கேட்டிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல தூக்கமாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சமீபத்திலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய செல்வம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அங்கே நீங்கள் கவனித்தீர்களானால் உங்களாலே வாசிக்க முடியும். நியாய சங்கம் உட்கார்ந்தது என்று வாசிக்கும். இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது யாராக இருப்பார்கள்? அது யாராக இருப்பார்கள்? இது நாம் தான், நாம் இருப்போம். அதற்கு நான் தெளிவு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். 2 வசனங்களை அதற்காக நீங்கள் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். വായിച്ചത് இங்கே நாம் என்ன வாசித்தோம்? ഞാൻ ഇരിക്കുന്ന ഇടത്ത് നിങ്ങളും ഇരിക്കേണ്ടതിന് പിന്നെയും വന്ന് നിങ്ങൾ എന്റെ അടുക്കൽ ചേർത്തുകൊള്ളു. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். തമിഴിൽ അങ്ങനെയാണല്ലേ? ഞാൻ എവിടെ, അതായത് കർത്താവ് വന്ന് നമ്മളെ ചേർത്ത് കഴിഞ്ഞാൽ കർത്താവും നമ്മളും പിന്നെ രണ്ടിടത്തല്ലെങ്കിൽ ഏർപ്പെടുന്നില്ല. கர்த்தர் நம்மை அவர் திரும்ப வந்து சேர்த்துக் கொள்வார். ஆனால் கர்த்தர் தனியாகவும் நாம் தனியாகவும் இருக்க போறதில்லை. பிற்பாடு நம்மை சேர்த்து கொண்ட பிற்பாடு நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். ஒரு வருஷத்தை கூட வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4:16-17 நமக்கு மிகவும் தெரிந்திருக்கிற ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவகாலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மனிதர்கள் முதலாவது இருக்கிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களை கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட
கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்ட பிற்பாடு அல்லாவிட்ட எடுத்துக்கொண்ட பிற்பாடு பிறகு ரெண்டு பிரிவாக அல்ல, நாம் எப்பொழுதுமே கர்த்தரோடு. എത്ര സന്തോഷമുള്ള കാര്യമാണ്. எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் அது. സാധുക്കളായ നമ്മള് ஏழைகளாகிய நாம் കർത്താവിനോട് കൂടെ கர்த்தரோடு கூட ഈ ലോകത്തെ വിധിക്കുകയും അരിക്കുകയും ചെയ്യും. இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பது மட்டுமல்ல, உலகத்தை ஆளுகையும் செய்வோம். ഇത് കേട്ടിട്ട് വലിയ സന്തോഷമൊന്നും നിങ്ങൾക്ക് ആർക്കും കാണുന്നില്ല. എത്ര വലിയ സന്തോഷമൊന്നും നിങ്ങൾ இதை கேட்ட பொழுது உங்களுடைய முகங்களே அவ்வளவு சந்தோஷமா ஒன்னும் தெரியலையே. ഇതൊന്നും വലിയ കാര്യമല്ലെന്നാണ്. இது ஒரு விஷயமே இல்லை நமக்கு, அப்படிதான் நினைக்கிறேன். ഇവിടെ വല്ല പഞ്ചായത്ത് മെമ്പറോ ഒന്നും ആയാൽ അതൊരു സന്തോഷം. இங்க ஒரு பஞ்சாயத்து மெம்பரோ சேர்மனோ ஆனா அது சந்தோஷம். എന്ത് സന്തോഷിക്കണമെന്ന് അറിയാമോ? இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். നമ്മൾ ഒന്നാമത്തെ ന്യായാസനത്തിലേക്ക് വരികയാണ്. இப்ப நம்ம முதலாவது நியாயாசனத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ക്രിസ്തുവിന്റെ ന്യായാസനം. கிறிஸ்துவின் நியாயாசனம். പഴയ നിയമത്തിൽ பழைய ஏற்பாட்டிலே ന്യായവിധി നടത്തിക്കൊണ്ടിരുന്നത് പിതാവായ ദൈവമാണ്. நியாய தீர்ப்பை வழங்கிக் கொண்டு இருந்தவர் பிதாவாகிய தேவன். നോഹയുടെ കാലത്ത് ജലപ്രളയം. நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம். ആ ന്യായവിധി ആരാ നടത്തിയത്? அந்த நியாய தீர்ப்பை யார் நடத்தினார்? நோவா காலத்திலே ஜலப்பிரளயத்தை யார் கொண்டு வந்தார்? പിതാവായ ദൈവം. பிதாவாகிய தேவன். സോദോമയുടെ നാശം അത് ചാവുകളായി മാറി. അത് ആ ന്യായത്തിൽ കൊണ്ടുവന്നതാണ്. சோதோம் குமாராவினுடைய அழிவு அது இன்றைக்கும் சவக்கடலாய் இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது யாரு? പിതാവായ ദൈവം. அது பிதாவாகிய தேவன். പഴയ നിയമത്തിൽ ന്യായവിധിയെല്ലാം നടത്തിക്കൊണ്ടിരുന്നത് പിതാവായ ദൈവമാണ്. ஆக பழைய ஏற்பாட்டிலே நியாய தீர்ப்பை வழங்கிக் கொண்டு இருந்தவர் பிதாவாகிய தேவன். പഴയ നിയമത്തിന്റെ ഒടുവിലായി അല്ലെങ്കിൽ പുതിയ നിയമത്തിന്റെ ആദ്യം എന്ന് പറയത്തക്കവണ്ണം സകല മനുഷ്യരുടെയും ന്യായവിധി പുത്രന്റെ ചുമത്തി ന്യായവിധി നടന്നതാണ്. இங்க பழைய ஏற்பாட்டுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்திலே சகல மனிதர்கள் மேலும் நியாய தீர்ப்பை கொடுக்கும் அதிகாரத்தை பெற்றது யார்? സകല മനുഷ്യരുടെയും പാപത്തെ ന്യായം വിധിച്ചത്. சகல மனிதர்களுடைய பாவத்துக்கும் வரவேண்டிய நியாய தீர்ப்பை அடைந்தது പിതാവായ ദൈവമാണ്. பிதாவாகிய தேவன் தான் நியாய தீர்ப்பை வழங்கினார். എന്നാൽ ஆனால் പുതിയ നിയമ കാലത്തിലേക്ക് വന്നപ്പോൾ புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு வந்த பொழுது, പുതിയ ഏർപ്പാടിന്റെ കാലം എന്താണെന്ന് അറിയാമല്ലോ എല്ലാവർക്കും. புதிய ஏற்பாட்டின் காலம் என்று சொன்னால் எது என்று எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? പെന്തക്കോസ്തൽ നാൾ മുതൽ സഭയുടെ ആരംഭം മുതൽ സഭ ഭൂമിയിൽ എടുക്കപ്പെടുന്നവരെയുള്ള കാലഘട്ടത്തെയാണ് പുതിയ നിയമ കാലഘട്ടം അഥവാ കൃപായുഗം സഭായുഗം എന്നൊക്കെ പറയുന്നത്. பெந்தெகோஸ்தே நாளிலே சபை ஆரம்பிக்கப்பட்டது. அவ்விதமாய் ஆரம்பிக்கப்பட்ட சபையின் ஆரம்ப நாள் முதல் சபை மத்தியவானத்தை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரையிலுமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அங்கு புதிய ஏற்பாட்டு காலம் என்றும் இல்லாவிட்டால் கிருபையின் காலம் என்றும் பெயர். ഈ പുതിയ നിയമ കാലത്ത് ന്യായവിധിയെല്ലാം പിതാവ് പുത്രന് ഹാൻഡ് ഓവർ ചെയ്തു. இந்த புதிய ஏற்பாட்டிலே காலகட்டத்திலே நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் பிதாவாகிய தேவன் தமது குமாரனுக்கு அதை ஒப்புவித்திருக்கிறார். ஏன் அப்படி செய்திருக்கிறார்? ஏன் அப்படி அவர் அதை ஒப்புவித்திருக்கிறார்? அதற்கு 2 வசனங்களை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனமணிகள் போல எல்லாரும் குமாரனை கனமணிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்திற்கு செய்யாமல் நியாயத்திற்கு செய்யும் அறியாமல் ஒருவரையும் கொடுத்திருக்கிறார். അത് പ്രത്യേകിച്ച് വിശദീകരിക്കാതെ മനസ്സിലാകുന്ന പോലെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. அங்கே குறிப்பாக நாம் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே விவரமாகத்தான் இங்கே எழுதியிருக்கிறது. നമ്മൾ അവിടെ എന്താ വായിച്ചത്? ஆனாலும் நாம் அங்க என்ன வாசித்தோம்? എല്ലാവരും പിതാവിനെ ബഹുമാനിക്കുന്നതും
பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் தமது குமாரனுக்கு ஒப்புவித்திருக்கிறார். சிக்ஷிക്കാൻ அதிகாரம் இல்லாதவரை யாரும் பெருமானிக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே தண்டனை கொடுப்பதற்கான அதிகாரம் ஒருவருக்கு இல்லை என்று சொன்னால், யாருக்கு இல்லையோ அவர்களை கனப்படுத்த மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு போலீஸுக்கெல்லாம் பயப்படுறோம், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, அதனால பயப்படுறோம். ஆக பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக தண்டனை கொடுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் தமது குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இனி யோவான் 5:27 வாசிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக வந்ததினாலே நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் அவர் மனித குமாரனாய் வந்தார்? நாங்க சொல்றது உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிறதா? இன்னும் கொஞ்சம் எளிமையாக்க வேண்டுமா? உங்களுக்கு புரிகிறதா? ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார்? சரி, ரகுவா சொல்லுங்க, ஏன் வந்தார்? முக்கியமான பாயிண்ட் இருக்குல்ல. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷகுமாரனாய் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆக மனிதகுமாரனாய் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நம்மை ரட்சிப்பதற்காக. ரட்சிப்பதற்கு அதிகாரம் உடையவர் அல்லாவிட்டால் ரட்சிக்கிறவருக்கு மாத்திரமே தண்டிப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது. அது சரிதானே? ஒரு தகப்பன் മക്കളെ നോക്കുന്നില്ല, അവർക്ക് ഭക്ഷണം കൊടുക്കുന്നില്ല, വസ്ത്രം കൊടുക്കുന്നില്ല, വിദ്യാഭ്യാസം കൊടുക്കുന്നില്ല, அவருடைய பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பதில்லை, அவருடைய காரியத்தை பார்க்கறது இல்லை, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இல்லை, அவங்களுடைய சாப்பாடு, அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட காரியத்தை ஒன்றும் கவனிப்பதில்லை. இப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே அவன் செய்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு அந்த பிள்ளையை தண்டிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா? கிடையாது. அங்கே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சித்த அவருக்கு தான் சிட்சிப்பதற்கு, தண்டிப்பதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். புதிய நியமத்தில் നമ്മൾ കണ്ട 3 ന്യായാസനങ്ങളിലും ഉത്തമനാണ് நியாயம் விதிக்காக பிரதானமாக இருக்கிறது. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டை நான் வாசித்த அந்த 3 நியாயாசனத்திலும் குமாரனாகிய கிறிஸ்து தான் பிரதானமாக நியாயம் தீர்ப்பதற்கு அமர்ந்திருக்கிறார். அதுல முதலாவது அந்த நியாயாசனம் தான் கிறிஸ்துவ நியாயாசனம், அதாவிட்டால் நீதியுள்ள நியாயாசனம். இந்த நீதியின் நியாயாசனத்திலே யார் அமர்ந்திருக்கிறார்? யார் அமர்ந்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் வாசித்த அந்த வசனத்திலே இருக்கிறது.
ചെയ്യുന്നത് നല്ലതാകണം തീയതാകണം പറഞ്ഞ് തക്കവണ്ണം പ്രാപിക്കേണ്ടതിന് നാം എല്ലാവരും கிறிஸ்துவின் ന്യായാസനത്തിന് മുൻപാകെ നിൽക്കുകയാണ്. சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அந்த நியாயாசனத்தில் அமர்ந்திருப்பது குமாரனாகிய கிறிஸ்து. இந்த நியாயாசனத்தை எப்பொழுது வைப்பார்கள்? அல்லாவிட்டால் இந்த நியாயாசனம் எப்பொழுது வைக்கப்படும்? எப்பொழுது வைக்கப்படும்? கிறிஸ்துவின் நியாயாசனம் சிலருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இருக்கீங்களா? 1-2 வசனத்தை வாசிக்கலாம். മധ്യാകാശത്തിലേക്ക് ഇറങ്ങി വന്ന് സ്വർഗത്തിൽ നിന്നും മധ്യാകാശത്തിലേക്ക് ഇറങ്ങി വന്ന് നമ്മളെ തന്റെ അടുക്കൽ ചേർത്ത് കഴിഞ്ഞാൽ ആദ്യം ചെയ്യുന്നത് ഈ ന്യായാസനത്തിൽ നമ്മളെ നിർത്തുക. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து மத்திய வானத்திலே அவர் வரும் பொழுது நம்மை அவர் சேர்த்துக் கொள்வார். அபிதமாய் சேர்த்து கொண்ட நிலைமையிலே அப்பொழுது முதலாவது நடைபெறக்கூடிய காரியம் இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் வைக்கப்படும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவாரா? வருவார். எப்ப வருவார்? எப்ப வேணுமானாலும் வருவார். നമ്മള് മത്തായി 24:44 വായിക്കുന്നത് நினையாத நாழிகை மனுஷபுத்திரன் வருகிறது. மத்தேயு 24:44 வாசிக்கிறோம், நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். அப்படி வருவார். അങ്ങനെ വരുമ്പോൾ ക്രിസ്തുവിൽ മരിച്ചവരെല്ലാം அப்படி அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். அந்த தெசலோனிக்கர் நிருபம் 1 தெசலோனிக்கர் 4 அது வாசித்தோம். இந்த கிருபையின் காலத்திலே ரட்சிக்கப்பட்டு மரித்து போன எல்லாரும் உயிரோடு வருவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். இவ்விதமாய் ஆண்டவரை எதிர்கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் வானத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்படி எடுத்துக்கொண்ட பிற்பாடு முதலாவது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் ஒரு சிங்காசனம் வைக்கப்படும். அந்த சிங்காசனத்திற்கு நீதியுள்ள சிங்காசனம் கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று பெயர். அது எங்கே வைக்கப்படும்? இங்கே தெளிவாக இந்த இடத்துலதான் வைக்கப்படும் அப்படின்னு இல்லை. ஆனா நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிந்து கொள்ளலாம்? கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். நாம இந்த பூமியிலிருந்து உயிர் தெழுந்தோ அல்லாவிட்டால் மறுரூபமாகியோ நாம் மேலே போவோம். அப்போ அந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நாமும் சந்திக்கிற ஒரு இடம் தான் அது மத்திய வானம் என்று சொல்லுகிறோம். மத்திய வானம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வேதத்திலே இல்லை, தமிழ்ல இல்லை. ஆனால் அதை யூகிக்கலாம். அங்கேதான் இந்த நீதியுள்ள நியாயாசனம் வைக்கப்படும். அந்த சிங்காசனத்திலே யார் அமர்ந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அவரு கூட யாராவது இருக்காங்களா? அங்கே கூட ஒருவருமே இல்லை. அவருக்கு முன்பாக அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக யார் நிக்கிறாங்க? நாம் எல்லாரும். நாம் எல்லாரும் அன்றைக்கு அவருக்கு முன்பாக ஒரு புதிதான சரீரம் உள்ளவர்களாகத்தான் நிற்போம். அதை நினைச்சுக்கணும். உயிர்த்தெழுதலுடைய சரீரம். அந்த சரீரத்தின் அழகை, அதனுடைய மேன்மையை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். நிறைய வசனம் இருந்தாலும் ஒரு வசனம்.
பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வலிமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக ക്രിസ്തുവിന്റെ മഹത്വമുള്ള ശരീരത്തിന് സമാനമായ ശരീരത്തിലാണ് നമ്മൾ പുനരുത്ഥാനം ചെയ്യുന്നത്. അവർ രൂപാന്തരം கிறிஸ்துவினுடைய மகிமை பொருந்திய அந்த சரீரத்துக்கு ஒப்பான நிலைமையில தான் நம்முடைய சரீரங்கள் மாற்றப்பட்டு நாம் உயிர் கொள்வோம், அல்லாவிட்டால் மறுரூபமாக்கப்படுவோம். அது நல்லதுதானே? നല്ലതിന്റെ ഒരു அது இல்லை, அந்த நல்லதா இருக்கக்கூடிய நம்ம சரீரம் எல்லாம் மாறப்போகுது. ക്രിസ്തുവിന്റെ ശരീരത്തിന് സമാനമായ മഹത്വമുള്ള ശരീരം നമുക്ക് കിട്ടാൻ പോകുന്നു എന്ന് പറഞ്ഞിട്ടുള്ള സന്തോഷവും கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான ஒரு சரீரத்தை நாம் பெறப்போகிறோம், நம்முடைய சரீரம் மாற்றப்பட போகிறது என்கிற விஷயத்தை கேட்கும் போது நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். മരണാനന്തര ജീവിതത്തിന്റെ മനോഹാരിത മനസ്സിലാക്കിയാൽ നമ്മളെല്ലാം മരിക്കാൻ കൊതിക്കും. மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு சம்பவிக்க போகிற மேன்மையான இனிமையான மகிமையான காரியங்களை நம்ம நினைச்சோம்னா நாம் எல்லாரும் மரணத்துக்கு ஆயத்தமாயிருவோம். ആയിട്ടല്ല കൊതിക്കും. ஆயத்தம் மட்டுமல்ல, தீவிரமா இருப்போம். അങ്ങനെ കൊതിക്കുന്ന மரணத்துக்காக தீவிரமா இருக்கக்கூடியவங்க, மரிச்சா நல்லதுன்னு இருக்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறோமா? இருக்கிறீங்களா? பிரதர் இருக்கிறார், நான் இருக்கிறேன். மரணத்துக்காக தீவிரமா ஆசையா இருக்கிறவங்க யாராவது இருக்கிறோமா? நீங்களுக்கு யாராவது தெரியுமா? வேற யாரையாவது தெரியுமா? வேற யாரையாவது மரணத்துக்காக? பிலிப்பியர் 1:23 வேறு இல்லைன்னாலும் அந்த புரிந்து கொள்ளலாம். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஆசை உண்டு. அது தமிழ்ல ஆசைதானே, மலையாளத்துல அந்த அந்த ரொம்ப ஆசை, அதிக ஆசை, அதிக ஆசை இருக்கு. അങ്ങനെ മലയാളത്തിൽ அப்படியே தீவிரமாய் ஆசைப்படுறது. என்ன காரணம்? இல்ல கிறிஸ்துவுடனே கூட அதிக நன்மை, அதிக நன்மை ஒரு காரியத்தில் தாற்பயம். அதிக நன்மை பெறுவதற்கு அந்த விஷயத்துக்கு நமக்கெல்லாம் விருப்பம் இல்லையா? பொதுவா நன்மையான காரியத்தை பெறுவதற்கு நமக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா? அதுவும் இல்லையா? நன்மை ஒண்ணு வேண்டாமா? சொல்லுங்க. நன்மையான காரியத்தை பெறுவதற்கு விருப்பப்படுகிறோம். ராஜபாளைய சபை ரொம்ப கீழே வைச்ச சொல்லுங்க, பேசுங்க. நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு விருப்பம் இருக்குதா? பதில் சொல்லுங்களேன் சத்தமா. அப்ப அதிக நன்மை பெறுவதற்கு எவ்வளவு விருப்பமா இருக்க வேண்டும்? தேவனுக்கு ஸ்தோத்திரம். മനോഹരമായ ഭാവിയാണ് ദൈവം നമുക്ക് വേണ്ടി വാഗ്ദത്തം ചെയ്തിരിക്കുന്നത്. எவ்வளவு ஒரு மனோகரமான எதிர்காலத்தை தேவன் நமக்காக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். മഹത്വമുള്ള ശരീരത്തിൽ നമ്മുടെ ക്രിസ്തുവിന്റെ ന്യായത്തിന്റെ മുമ്പിൽ നമ്മളെല്ലാം தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட மகிமையுள்ள ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போம். இது ஒரு கேள்வி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்க போறோமா அல்லது தனித்தனியா ஒவ்வொருத்தரா நிற்போமா?
വാക്യത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ പറയണം. அந்த வசனத்தின் அடிப்படையில சொல்லணும். 2 കൊരിന്ത്യർ 5:10 2 கொரிந்தியர் 5:10 வசனத்தின் அடிப்படையில அங்க இன்னொரு தடவை கூட வாசிச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில நாம எல்லாம் ஒன்னா நிக்க போறோமா தனித்தனியா நிக்க போறோம்? அது இப்படி எழுதியிருக்கு. ஆனா முழு எல்லாரும் நிக்கணும். ஆனா ஒன்னா சேர்ந்து நிக்கணும் போறோமா தனித்தனியா நிக்க போறோமா? தனித்தனியாக தான் நிக்கணும். கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்த்து நிறுத்துவாங்களா? சொல்லுங்க. கணவனையும் மனைவியும் ஒன்னா சேர்த்து நிறுத்துவாங்களா? அங்கே கணவன் மனைவி அந்த உறவு இல்லை. இந்த பூமியில மட்டும்தான் கணவன் மனைவி என்ற உறவு. அதுக்கு பிற்பாடு எந்த விஷயம் இல்லை. அப்ப தனித்தனியாக நம்மை நிறுத்துவார். சுற்றிலும் எல்லாம் இருப்பாங்க. ஆனா நியாயாசனத்துக்கு முன்பாக தனித்தனியாக நம்மை கூப்பிட்டு நிறுத்துவார்கள். எப்படி நிறுத்துவாங்க தெரியுமா? வசனத்தை சொல்லுவேன், நீங்க பதில் சொல்லணும். ரோமர் கழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10, 11, 12. ரோமர் 14, 10, 11, 12. எப்படி அவருக்கு முன்பாக நிறுத்துவார்கள்? நாம் எல்லாருக்கும் நியாயத்திற்கு முன்பாக இருப்போமே, அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாம் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனில் கொண்டு வருகிறேன் என்பதால் கர்த்தர் சொல்கிறார் இருக்கிறது. அதனால் நம்மில் ஒவ்வொருவரும் அதை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுப்பார். நம்மை எப்படிப்பட்ட நிலைமையிலே அவருக்கு முன்பாக நிறுத்துவார்? நம்ம எப்படி நிறுத்துவார்? நம்மள நியாயாசனத்துக்கு முன்பாக எப்படிப்பட்ட நிலைமையிலே என்னையும் உங்களையும் ஆண்டவர் நிறுத்துவார்? இந்த வசனத்துல தெளிவா சொல்லி இருக்கு. படிங்க, சொல்லுங்க. முழங்காலில் நிறுத்துவார். முழங்காலில் நிறுத்துவார். ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக முழங்காலில் நிறுத்துவார். கிறிஸ்துவனுடைய கண்ணினுடைய சிறப்பு தெரியுமா? கிறிஸ்துவனுடைய கண் எப்படி சிறப்பானது? அவருடைய கண், அது கண்ணினுடைய சிறப்பு தெரியாதா? சொல்லுங்க. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவர், உள்ளேயும் வெளியேயும் ஒன்று போல பார்க்கக்கூடிய கண்களை உடையவர். நம்ம கண்களுக்கு எல்லாமே வெளியே தான் பார்க்க முடியும், உள்ள ஒண்ணும் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் உள்ளேயும் பார்க்க முடியும். அந்த அக்கினி ஜுவாலையுடைய கண்களுக்கு அந்த ஒப்பான கண்களை உடையவருக்கு முன்பாக முழங்காலில் நிறுத்தப்படுவோம். நீங்க இந்த 2 வசனங்களின் அடிப்படையில நீங்க பதில் சொல்லணும். எதுக்காக நம்மை ஆண்டவர் நிறுத்துவார்? ஒன்னாவது 2 கொரிந்தியர் 5:10 வசனத்தின் அடிப்படையிலும், மற்றொன்று ரோமர் 14:12 வசனத்தின் அடிப்படையிலும், இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் 2 பதில் நீங்க சொல்லணும். எதுக்காக முழங்காலில்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நம்மை நிறுத்தப் போகிறார். எதுக்காக? ഒന്ന് നല്ലതാകലും തീയതാകലും അത് തക്കണം. உண்ணாவது நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை பெற்றுக் கொள்வதற்காக நிக்கணும். ரெண்டாவது ரோமர் 14:12 അനുസരിച്ച് കണക്ക് ചോദിക്കാൻ പോവാം. ரோமர் 14:12 பொறுத்தவரையிலே அதனுடைய அடிப்படையிலே கணக்கு கேட்க போகிறார். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ഇതിലാണ് നിർത്തുന്നത്. இதுக்கு தான் நம்மளை நிறுத்த போகுது. ഇത് മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, വേറെ പല കായിക പരിപാടികളുണ്ട്. வேற பல நிகழ்வுகளும் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம ஒரு நாட்கள்ல படிக்க போறோம். இப்பொழுது சுருக்கமாக சொல்றேன். இப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். ஒண்ணு, நன்மை செய்வோமானால் அதற்கு தகுந்த பலனை பெற்றுக் கொள்வோம். ரெண்டு, தீமை செய்தவர்கள் அதுக்கு தகுந்த பலனை பெறுவார்கள். നിങ്ങൾക്ക് വളരെയധികം ഞാൻ പറയുന്ന കാര്യം ശ്രദ്ധിക്കാമെങ്കിൽ ഞാൻ അവിടെ ചില കാര്യങ്ങളോട് പറയാം. நீங்க ரொம்ப கவனமா நான் சொல்றதை கேட்கறதா இருந்தா சில காரியங்களை சொல்றேன், இல்ல கேட்கறது இல்லைன்னு நினைச்சா விட்டுறேன். தீயது செய்தவர் எடுக்கப்படுவார். தீமை செய்தவர்கள் எடுக்கப்படுவார்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. தீமை செய்தவர்கள் தேவனுடைய சமூகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? எடுக்கப்படுவார்களா? இல்லை. எடுக்கப்படுவார். சரி, சரியா? அவங்க தீமை செய்யறது அப்படியானா தீமை செய்யலாம், செஞ்சாலும் எடுத்துக்கப்படுவோம்னா தீமை செய்யலாமே. கவனிச்சு கேளுங்க. ரொம்ப கவனமா ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். அங்கிட்டு கவனிக்க கூடாது. 1 யோவான் 3:6 1 யோவான் 3:6 வாசிங்க. 1 யோவான் 3:6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, அவரில் வசிக்கிறவர் யாரும் பாவம் செய்கிறதில்லை. அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை. நாம எங்கே வசிக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம்? எங்கே வசிக்கிறோம்? அவரு கிறிஸ்துவே. சரிதானே? நாம ஒரு 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அப்ப நாம ரட்சிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறோம், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்கள் பாவம் செய்வதில்லை, அல்லாவிட்டால் தீமை செய்வது இல்லை. நீங்கள் தீமை செய்கிறீர்களா? அடுத்த கேள்வி. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தீமை செய்வதில்லை, பாவம் செய்வதில்லை. அப்படியானால் நீங்கள் தீமை செய்கிறீர்களா? நன்மை செய்யாவிட்டாலே தீமை செய்கிறதா? அப்ப தீமை செய்கிறோமா இல்லையா? தீமை செய்கிறோம்னா அப்ப இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். டிரைவிங் பண்றவங்க இங்க இருக்கீங்க, நிறைய
இருசக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ நீங்க ஓட்டுறவங்க இங்க இருக்கீங்க. நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுறவங்க இருக்கீங்க. இருக்கு. கேள்வி. நீங்கள் 2 கேள்வி கேட்க போறேன். ஒண்ணு, நீங்கள் அபகடம் உண்டாக்காருண்டோ? நீங்கள் விபத்தை ஏற்படுத்துகிறீர்களா? முதல் கேள்வி. பதில் சொல்லுங்க. நீங்கள் விபத்தை ஏற்படுத்துகிறீர்களா? ரொம்ப ரொம்ப கவனமா கேட்கணும். அபகடம் உண்டாக்காருண்டோ? நீங்கள் விபத்தை ஏற்படுத்துகிறீர்களா? அபகடம் உண்டாகாருண்டோ? விபத்து ஏற்படுகிறதா? சொல்லுங்க. இப்ப ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எப்படி விபத்து ஏற்படுகிறது? நீங்க ஏற்படுத்துறது இல்ல, ஆனா விபத்து ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுது? எப்படி ஏற்படுது? எப்படி ஏற்படுகிறது? ஏன் ஏற்படுகிறது? விபத்து ஏன் ஏற்படுகிறது? சரி, அதுதான் ஏன். கவனக்குறைவு. அவர் பாருங்க, கவனக்குறைவு, அதாவது கவனம் இல்லாத தன்மை, அது ஒரு ஆபத்து. பொய். அதாவது மனப்பூர்வமா நம்ம விபத்தை ஏற்படுத்துவதில்லை, ஆனால் நமக்கு விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய கவனக்குறைவாக உண்டாகிறது. இதே போல விசுவாசி பாவம் செய்வதில்லை, ஆனால் கவனக்குறைவு ஏற்படுகிறது, தவறு ஏற்படுகிறது. புரிஞ்சிருச்சா? கவனக்குறைவாக விபத்து ஏற்பட்டாலும் விபத்து தான், அதை ஒருபோதும் மாற்றி சொல்ல முடியாது. அதுபோல நம்முடைய கவனமில்லாத தன்மையினாலே பாவம் செய்தால் பாவம் தான். അവരിൽ വസിക്കുന്നവൻ പാപം ചെയ്യുന്നില്ലെന്ന് പറഞ്ഞാൽ മനഃപൂർവ്വം ചെയ്യുന്നില്ല. உன்னியோவான் 3:6 வாசிக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்வதில்லை என்று சொன்னால் மனப்பூர்வமாக பாவம் செய்வது இல்லை. ஆனால் எதிர்பாராத நிலைமையிலே, ஏதோ ஒரு தவறான நிலைமையிலே பாவம் செய்யக்கூடிய சூழலை உண்டாகிறது. மனப்பூர்வமாய் செய்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன். அந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட சொன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். அங்க யோவான் அப்போஸ்தலன் 1:7 அது நம்ம அப்படியே சொல்லுவோம். பாவம் இல்லைன்னு പറയുന്നെങ്കിൽ நாம் நம்மை തന്നെ வஞ்சிக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். யாக்கோபு சொல்றாரு, நாம் பல விஷயங்களிலே தவறுகிறோம். அது 3வது அத்தியாயத்தில் 3வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், இச்சிக்காத திண்மை அப்புறம் நான் செய்யல, நான் விரும்பாத தீமையை செய்து விடுகிறேன். இப்படியாக நமக்கு சில தவறுகள் ஏற்படக்கூடும். அது நாம் எதிர்பாராத நிலைமையிலே தவறுகள் செய்ய நேரிட்டாலும்
நாம் செய்கிறது பாவம் தான். നിങ്ങൾ പിന്നീട് நீங்கள் மறுபடியும் நீங்க பிற்பாடு ലേവ്യ പുസ്തകം 4-ാം അധ്യായം വായിക്കണം. லேவியாராகமம் 4-ாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இப்ப வேண்டாம், പിന്നീട് நீங்க பிறகு வாசிங்க. അവിടെ പാപയാഗത്തെ പറ്റിയാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அங்கே பாவ நிவாரண பலியை பற்றி சொல்லி இருக்கிறது. അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നതെല്ലാം അബദ്ധങ്ങൾക്ക് വേണ്ടി യാഗം കഴിക്കണം. அங்கே தவறுகளுக்காகவும் நீங்கள் பலி செலுத்த வேண்டும். ഒരു വാക്യം കാണിക്കാം. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியாராகமம் 4-ാം അധ്യായം 4-ாம் அதிகாரம். നാലിന്റെ പെട്ടെന്ന് കിട്ടിയ 22-ാം വാക്യം വായിച്ചു. 22 வாசி. ഒത്തിരി പ്രാവശ്യമുണ്ട്. ഇതിലേക്ക് പോകാൻ പെട്ടെന്ന് ഞാൻ കണ്ടത്. ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றையும் மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானார். நான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாட்டுகளில் அழுதற்கு ஒரு இடைக்காலை வழியாக അബദ്ധവശാലുള്ള പ്രയോഗങ്ങൾ அறியாமை. അത് നിങ്ങൾ പശ്ചാത്തലം കൊടുക്കുന്നുണ്ട്. പാപയാഗത്തെ പറ്റി വായിക്കുന്നില്ല. പാപം ചെയ്തിട്ട് യാഗം കഴിക്കുവല്ല, അബദ്ധവശാൽ പാപം ചെയ്തിട്ട്. அப்ப இந்த பாவ நிவாரண பலி பாவம் செய்த பிற்பாடு செய்யறதல்ல, நாம் அறியாமல் செய்த பாவத்துக்கும் நாம நிவாரண பலி செலுத்த வேண்டும். പാപം ചെയ്താൽ ശിക്ഷയുണ്ടോ? பாவம் செய்தால் தண்டனை இருக்கிறதா? சிக்ஷை இருக்கிறதா? பாவம் செய்தால் தண்டனை உண்டா இல்லையா? അബദ്ധവശാൽ ചെയ്യുന്നു. அறியாமதான் செய்யறாங்க. ഉണ്ടോ? தண்டனை இருக்கா? ഉണ്ട്. இருக்கிறது. അബദ്ധം പറ്റാതെ സൂക്ഷിച്ചോളാം. அதை கண்டிப்பா நம்ம நினைக்கணும். അബദ്ധം പറ്റാതെ സൂക്ഷിച്ചോളാം. நம்ம அப்படி நமக்கு தவறு ஏற்படாமல் அறியாத நிலைமையில நாம் செய்து விடாதபடி கவனிக்கணும். അബദ്ധമായാലും അത് പാപമാണ്. அவன் அறியாமல் செய்தாலும் பாவம் செய்தால் பாவம் தான். അത് ശിക്ഷയുണ്ട്. அதுக்கு தகுந்த தண்டனை உண்டு. ആ ശിക്ഷ എന്തൊക്കെയുണ്ടെന്ന് നിങ്ങൾക്കറിയാമോ? அந்த தண்டனையிலே என்னெல்லாம் அடங்கியிருக்கு தெரியுமா? என்னெல்லாம் தண்டனை? ഞാൻ ഒരു ചോദ്യമായിട്ട് ചോദിക്കാം. മരണശിക്ഷയുണ്ടോ? அந்த தண்டனையிலே மரண தண்டனை இருக்குதா? മരണശിക്ഷയുണ്ടോ? വായിക്കാം. அறியாமல் செய்த பாவத்தினாலும் நமக்கு தண்டனை உண்டு. அது மரண தண்டனை உண்டா? ഇല്ല. 1 Corinthians 11:30. 1 Corinthians 11. ஒன்று கொரிந்தியர் 11:30. അവിടെ പാപത്തിന്റെ സന്ദർഭം കർത്തൃമേശയുമായി ബന്ധപ്പെട്ടാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. ജനമായിട്ട് അത് ചിന്തിക്കണം. அங்கே கர்த்தருடைய பந்தியினுடைய தொடர்பிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பொதுவாக நாம் அதை குறித்து யோசிக்க வேண்டும். പാപം ചെയ്താൽ, அப்படி யோசிக்கும் பொழுது நாம் பாவம் செய்யும் பொழுது முதலாவது காரியம் നമ്മൾ തന്നെ തിരുത്തണം. நாம நம்மையே திருத்திக் கொள்ள வேண்டும். നാം പശ്ചാത്തപിച്ച് കരഞ്ഞ് ഏറ്റുപറഞ്ഞ് മാനസാന്തരപ്പെടണം. நாம அதற்காக மனம் வருந்தி அதை அறிக்கையிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும். ശിക്ഷയില്ല. அப்ப தண்டனை അത് യോഹന്നാൻ 1:8-9 വാക്യങ്ങളിൽ അങ്ങനെ എഴുതിയിട്ടുള്ളൂ. அது 1 யோவான் 1-ாம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் திருத்தவில்லை என்றால் ஒரு சிறிய தண்டனை கொடுப்பார், சிச்சை. அப்ப நம்ம தெரிஞ்சிடணும், அது போதும். அப்படியே திருந்தவில்லை என்று கொஞ்சம் கடினமான சிச்சையை கொடுப்பார், திருத்தணும். மறுபடியும் திருந்தவில்லை என்றால் ஆண்டவர் கொன்று போடுவார். இந்த பூமியிலிருந்து நம்மை அகற்றுவார்.
பிறகும் இங்கே இருந்து பாவம் செய்வதற்கு அவர் ஒப்புக்கொள்வதில்லை. മനസ്സിലായോ? புரிஞ்சிச்சா? അപ്പോ അവര് രക്ഷിക്കപ്പെട്ടവരായതുകൊണ്ട് അവർ എടുക്കപ്പെടും. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதுனாலே அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இங்கே நீதியுள்ள நியாயாசனத்துக்கு முன்பாக அவர்கள் முழங்காலில் நிற்பார்கள். கணக்கு கேட்பார். ஒரு வசனம் கூட 1 யோவான் 2:28 1 யோவான் 2:28 அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக எடுக்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கிறது அவர்கள் இளைஞர்கள் അവരുടെ വെളിപ്പടയിൽ வெளிப்படும்போது தைரியமாய் வெட்கப்பட்டு போகாமல் வெட்கப்பட்டு போகாமல் അപ്പോ തീയത് ചെയ്ത് അവിടെ വന്നവർ വെക്കപ്പെടുകയില്ലേ? அப்படியானால் தீமை செய்து அங்கே வருகிறவர்கள் நிற்கிறவர்கள் வெட்கப்படுவார். വെക്കപ്പെടുന്നത് അതിന്റെ മൂല ഭാഷയിൽ ലജ്ജയിൽ കടലാഴ്ത്തുമെന്നുള്ള വാക്യം. அங்கே மூல மொழியிலே அதை படித்தால் அவர்கள் வெட்கத்தோட தலை குனிந்து நிற்பார்கள். ഇനി 1 കൊരിന്ത്യർ 3:12 കൂടെ നോക്കുക. 1 கொரிந்தியர் 3:12 கூட வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 3:12 ஒரு அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி வேறுகள் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினார். அவனுடைய வேறுபாடு வெளியாகும். അവരുടെ പ്രവൃത്തി അത് നീതിയുടെ ന്യായാസനത്തിന്റെ കാര്യം അവർ പറയുന്നത്. அங்கே நீதியுள்ள நியாயாசனத்தை பற்றிய விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய செயல் அவரு அவர் வெளிப்படுத்துவார். யாருக்கு முன்பாக வெளிப்படுத்துவார்? யாருக்கு முன்பாக வெளிப்படுத்துவார்? யாருக்கு முன்பாக வெளிப்படுத்துவார்? அப்போ அங்கே கூட சுற்றி நிற்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கு முன்பாகவும் வெளிப்படுத்துவார். ஆனால் நமக்கு ஒரு அறியாத ஒரு தவறு நடந்தது. நாம கர்த்தரோடு கூட மன்னிப்பை கேட்டோம். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்கெல்லாம் அது தெரிய வரும்? யாருக்கெல்லாம் தெரிய வரும்? இல்லையா, நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம் தெரியாம, அதான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யறோம், அறிக்கை செய்து மன்னிப்படுறோம். இப்ப யாருக்கு மாத்திரம் தெரியும்? அப்படி செய்யாமல் நமக்கும் தேவனுக்கு தான் தெரியும். ஆனா அப்படி செய்யாவிட்டால் அங்கே நீ கிறிஸ்துவ நியாயாசனத்துல சகல மனுஷருக்கு முன்பாக அப்ப நம்ம தலைய நிமிர்ந்திருப்போமா அல்லது குனிஞ்சிருப்போமா? சொல்லுங்களேன். தலை நிமிர்ந்து நிற்போமா, தலை குனிஞ்சு நிற்போமா? இதுக்கு பின்னால உள்ள காரியங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சா? சொல்லாவிட்டாலும் தலையவாத அசைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.